இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் சௌந்தரநாயகி சமேத சோமேஸ்வரர் கோவில். ஓகே, மேலே போட்டிருக்கு பாருங்கள், தமிழ் தெரிஞ்சவங்க படிக்கலாம். அது பாழி விநாயகர் மற்றும் சௌந்தரநாயகி சமேத சோமேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் இருக்கிற ஊருக்கு பேர் மொடச்சூர் அப்படின்னு பேர். மொடச்சூருங்கிறது கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு ஜஸ்ட்டு தெற்க ஒரு 2 கிலோமீட்டரில் டுவர்ட்ஸ் குன்னத்தூர், பெருமாநல்லூர், கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த ரோட்டில் இருக்கிற ஊர் தான் இந்த மொடச்சூர். இந்த மொடச்சூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு ராஜகோபுரம் கிடையாது, எதுவும் பெருசாக வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் இது பாண்டியர் காலத்து கோவில். இது ரொம்ப சர்ப்ரைசிங்லி இங்கே வந்து பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கொங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லி சோழர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க இந்த கொங்கு நாட்டில். பட் பாண்டியர்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அது ஒரு 4 கோயில் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மொடச்சூரும் வந்து பாண்டியர்கள் கட்டின ஒரு ஆலயம். இந்த சுவாமிக்கு பேர் சோமேஸ்வரர். இந்த கோயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலபுராணம். இன்ட்ரெஸ்டிங்கிறத விட ரொம்ப ஒரு அந்த பழமை தெரியக்கூடிய அளவில் ஒரு தலபுராணம். அகஸ்தியர் வந்து இங்கே வழிபட்டிருக்காரு. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி நான் லைவ் போட்டிருந்த குன்றபுரீஸ்வரர் வழிபட்ட பின்னாடி அகஸ்தியர் இங்கே வராரு. அகஸ்தியர் இங்கே வந்து சோமேஸ்வர சுவாமி ஒரு ஸ்வயம்பு மூர்த்தம், அவரை வழிபடுறாரு. அவரை வழிபடும்போது அபிஷேகம் பண்ணுறதுக்கு இங்கே தீர்த்தம் இல்லாததுனால அவர் வந்து ஏற்படுத்துகிறார், ஒரு சுனையை ஏற்படுத்துகிறாருங்க. அந்த சுனை வந்து ஏற்படுத்தி அவரை சுவாமியை வந்து அவர் வழிபட்டதாக ஒரு தலபுராணம், ஒரு ஐதீகம் இருக்குது. அவர் வழிபட்ட பின்னாடி இந்த சுனை இது நமக்கு நேராக இருக்கிற அந்த ஒரு சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கி சுனை. அது முன்னே வந்து பழசாக இருந்திருக்கணும். இப்போ வந்து அதை இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரக்சருக்குள்ளே அடக்கிட்டாங்க. இந்த சுனைக்கு தமிழில் பழைய பேர் வந்து பாழி அப்படின்னு பேர். பாழும் கிணறு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பாழும் கிணறுங்கிறத மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி சுனைக்கு பேர் பாழி. இந்த பாழி வந்து தண்ணி பொங்கி வருது. பொங்கி வந்து தண்ணி அதுக்கப்புறம் உள்ளே கிடைக்காம வீணாக போயிடுமோன்னு பயந்துட்டு அந்த அகஸ்தியர் வந்து அதை ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்கணும், இந்த தண்ணி பொங்கி வராமல் எங்களுக்கு பார்த்துக்கணுங்கிறார். அவர் தான் இவர். அந்த பிள்ளையாருக்கு பேர் தான் பாழி விநாயகர். இந்த கோயிலோட பேக் சைட்லேயே ஒட்டின மாதிரியே இருக்கிறது குருக்களோட வீடு. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு காட்டுவார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு சாதாரண சுதை வேலை மாதிரி இருக்கும், பட் இதில் ஒரு நல்ல பழமை இருக்குது. ஸோ இந்த மொடச்சூரில் இருக்கிற சோமேஸ்வரர் கோயில் வந்து சந்திரன் வழிபட்ட தலம், சந்திர தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தலம் வராரு. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து துர்வாசர் வந்திருக்காரு. அகத்தியர் வழிபட்டிருக்காரு. அப்போ நானும் வந்து இதை வழிபடணும் அப்படின்னு சொல்லி துர்வாசர் வர்றார் இந்த கோயிலுக்கு. துர்வாச முனிவர் வரும்போது சிவனை நோக்கி தவம் பண்ணும்போது சிவன் சொல்கிறார், என்னை விட என் பையன் இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இந்த 2 சர்ப்பங்களுக்கு நடுவில் சிவன் காட்சி கொடுக்குறாரு துர்வாச முனிவருக்கு. காட்சி கொடுத்து என்னுடைய பையன் முருகன் வந்து அவனும் நானும் ஒன்று தான், அதான் முருகர் சொல்கிறார், அவனை நீ வழிபடு, அவன் உன்னுடைய குறைகளை தீர்த்து வைப்பான்னு துர்வாசர் சொல்கிறார். ஸோ துர்வாசர் வந்து உடனே அந்த முருகனை நோக்கி தவம் பண்ணுறார். அதனால் பானத்துக்கு நடுவில் முருகன் மாதிரி ஒரு அமைப்பில் வந்து முருகன் இங்கே வந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக வந்து துர்வாச முனிவருடைய குறைகளை தீர்த்து வைக்கிறார். ஸோ அதனால் அந்த மாதிரி பல ஸ்பெஷாலிட்டிஸ் உள்ளதெல்லாம் பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இது வந்து அதோட வெளி காம்பவுண்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அன் ஓல்டு ஸ்ட்ரக்சர். இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மண் கருங்கல் போட்டு பழைய சுண்ணாம்பு போட்டு கட்டின மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அண்டு இந்த பாருங்கள், இந்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு அந்த பழமைக்கு சான்று. இது எல்லாமே அந்த பழமைக்கு சான்று. இந்த கோயிலில் இன்னொரு விசேஷமாக பார்த்தீங்கன்னாக்கா, நவகிரகங்கள் வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் இருக்குது. நிறைய கோயில்கள் அப்படி இருக்காது. ஸோ அதுவும் வந்து ஒரு விசேஷம், அந்த பழமைக்கு எடுத்துக்காட்டு. சுவாமி சுயம்பு மூர்த்தம், குழந்தை வேலைப்படுறார். பாழி விநாயகரை பார்த்துட்டோம். சந்திர தோஷ நிவர்த்திக்கான ஒரு ஸ்தலம். ஸோ அந்த மாதிரி பல பெருமைகளோடு இருக்கிற ஒரு கோவில் தான் இந்த மொடச்சூர் சோமேஸ்வர சுவாமி கோவில். ஸோ இந்த மொடச்சூர் சோமேஸ்வரர் வந்து பார்த்துட்டா அகஸ்தியர் வந்து அதுக்கப்புறம் போயிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்வர சுவாமியையும் போய் வழிபடுறதாக ஒரு ஐதீகம். ஸோ குன்றத்தூர், மொடச்சூர் சோமேஸ்வரர், விஸ்வேஸ்வரர் இந்த 3 சேர்ந்து ஒரே ஐதீகத்தில் வராவா. ஸோ அதனால் அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிவாலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுக்குழின்னு இருக்குங்க, ஒரு மேற்க ஒரு 4-5 கிலோமீட்டரில். அங்கேயும் போய் பார்க்கலாம் நீங்கள். பின்னாடி குன்னத்தூர் இருக்குது, அப்புறம் பழங்கரை, பெருமாநல்லூர், இங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் தான் பழமையான சிவாலயங்கள். ஸோ அதனால் அந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்க. நான் உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேன். இது வந்து பைரவர் சன்னதி, அவரையும் பார்த்துருங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான கோவில் இது. இந்த கோவிலை கண்டிப்பாக வந்து பாருங்கள். மொடச்சூர் சோமேஸ்வர சுவாமி கோவில். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.